இந்த வகையில இன்றைக்கு எரியூட்டுதல் மற்றும் சமாதி நிலைகள் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்னு சொல்லும் போதே பிறப்புக்கு பின்னே என்ன, அந்த இறப்புக்கு பின்னேயும் பிறப்புக்கு பின்னே என்னங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். வி ஆர் பீயிங் ஸ்டேட். ஆனால் இறப்புக்கு பின்னே என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதை பற்றி தான் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக உலகியல் வழக்கில் ஆம், மரணம் எய்துவிட்டால் அதற்கு அடுத்த கட்ட பணிகளை தொடங்கி விடுவார்கள். ஏன்னா வீட்டில் அப்படியே வச்சிருக்க முடியாது. அப்போ உறவுகளுக்கெல்லாம் சொல்லி விடுறதும், மற்ற எல்லாரும் சேர்ந்து அந்த பிரிவுக்காக வருத்தப்படுவதும், அந்த உயிரினுடைய ஆன்ம அமைதிக்காக ப்ரேயர் பண்ணுறோம் இல்லையா? மலர் வளையங்களை எல்லாம் வைத்து அவங்க இறைநிலையில இணைப்பு பெறட்டும்னு வாழ்த்தி சங்கல்பம் செய்கிற ஒரு நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வகையில் அதற்கு பின்னே முறையாக காட்டுக்கு கொண்டு போய் அங்கே எரியூட்டுதல் என்பது ஒரு பொதுவான சடங்காக இருக்கிறது. அதனால் இன்றைய தலைப்பிலே முக்கியமாக எதை சிந்திக்க இருக்கிறோம் என்று சொன்னால், எரியூட்டுதல் என்று ஒரு மரபு இருக்கிறது, இன்னொன்று சமாதியில் வைத்தல் என்று ஒரு மரபும் இருக்கிறது இல்லையா? புதைத்து விடுகிறார்கள். அப்ப அந்த புதைத்த இடத்துல கட்டிடம் எழுப்பி பாதுகாக்கிறதும் அந்த சமாதியை பாதுகாக்கிறதும் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் ஒரு வகையில் இன்றைக்கு வளர்ச்சியடைந்த நாடுகளை எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால், எப்படி ஜப்பான்லாம் இடமே இல்லாத நிலைங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப ஒரே இடத்துலயே கூட அடுக்கடுக்கா அடுத்தவங்களை அந்த அதே இடத்துல கீழே மேலுமாக புதைத்து விடுகிறார்கள் என்று அறிகிறோம். இந்த இரண்டு நடைமுறைகளிலே எது சரியானது என்பதையும் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த வகையில எரியூட்டுதல் என்று சொல்லப்படுகிற போது நாம் அறிவோம், இங்கே ஒருங்கிணைந்த அமைப்பு தாயினுடைய கருவிலே அமைந்து தோன்றியது. அப்ப விண்ணினுடைய அம்சமாகிய உயிர் ஏற்பட்டது, மண்ணினுடைய அம்சமாகிய பருவுடல் அங்கே தோற்றமாகிறது. அதனாலே இரத்த ஓட்டமும் வெப்ப ஓட்டமும் காற்றோட்டமும் மூச்சு காற்றும் அந்த குழந்தைக்கு பிரீத்திங்கும் பின்னாடி வந்துடுதுங்கிறது அறியப்படுகிறோம். அப்படி வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம், காற்றோட்டம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களுடைய மூன்றும் இறப்பிலே என்ன நடக்கிறது என்று பார்த்தோமே என்று சொன்னான், விண்ணினுடைய அம்சமாகிய உயிர் விண்ணோடு சென்று சேர்ந்து விடுகிறது. அதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அது நுண்ணியக்க மூலக்கூறு என்று பார்த்திருக்கிறோம். உயிர் என்று சொன்னால் த லீஸ்ட் விரலிங் பார்ட்டிகிள், அதுதான் பரமாணு என்பதும், அப்படிப்பட்ட சிறிய இயக்கத்துகளுடைய தொகுப்பு தான் அது. அப்ப கூட போன தலைப்புல பார்த்தோம், நிறைவேறாத ஆசைகளின் கூட்டம்ன்றது. இப்போ அது என்னன்னு சொன்னா, என்ன அழுத்தம் தொடர்கிறது என்பதை பற்றி கடந்த தலைப்பிலே பேசினோம். இப்ப இதுல நாம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னா, பஞ்சபூதங்களும் பஞ்சபூதங்களோடு செட்டில் ஆகிறது தான் எரியூட்டுதல்ல நிகழ்த்தப்படுகிறது. ஏனென்று சொன்னால் உண்மைதான், அது கிடந்து போனால் அது அழுகி யாரும் ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் ஆகி போகும். அப்ப அதை முறையாக டிஸ்போஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால அக்னி ஒன்று மட்டுமே எரித்து சாம்பலாக்கி விடுகிற பண்பு. அப்ப அதை எரியூட்டுதல் என்று கொண்டு போய் வைத்து, இன்றைக்கெல்லாம் மயான மின்மயானம் என்று அமைத்திருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும். அல்லது கேஸ் மூலமா அதை அப்படியே கடுமையான முறையில் டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அந்த சாம்பலை கொண்டு போய் ஆற்றிலே கரைக்கிற பழக்கம் இருக்கிறது. ஏன்னா அந்த திடமும் என்ன ஆகணும், விண்ணினுடைய அம்சம் ஒன்னோட போயிடுச்சு, காற்றோட போயிடுச்சு. அப்ப இந்த பருவுடல் தண்ணியில கரைக்கப்படுகிறது. ஏன்னா அடுத்த கட்டம். அப்ப பஞ்சபூதங்களும் அதனோடு இணைந்து விடுவது என்பதுதான் அதனுடைய ஒரு பங்கீட்டு வகையினுடைய சிறப்பு. இதுதான் முறையாக சரியானதாகும்.
ஏன் என்று சொன்னால், அன்பு உள்ளங்களே, இந்த சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள் இவர்களை எடுத்துக்கொண்டோமே என்று சொன்ன அவர்களுக்கு சமாதி அமைக்கிறார்கள். அப்ப என்னன்னா, இருக்கும்போது அவர்கள் எந்த அளவிலே தங்களுடைய எண்ணங்களாலும் யோக நிலைகளாலும் முழுமை பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக வைத்துதான் அவர்களை சமாதி வைத்து போற்றுவது மரபாகி இருக்கிறது, வேறொன்றுமல்ல. அப்ப இருக்கும்போது பயனுள்ளவர்களாக இருந்திருந்தால், இருக்கும்போது இந்த உலகம் உய்வதற்காக அவர்கள் வாழ்ந்தவர்களாக இருந்திருந்தால் அவர்களை முறையாக சமாதி வைத்து அதை பேணி காப்பதும் கடமையாக இருக்கிறது. ஆனா ஒரு நபர் இருக்கும் போதே சரியான வகையில தன்னுடைய வாழ்க்கையை வாழ தெரியாதவரா வாழ்ந்திருக்காருன்னு வச்சுக்குவோம். அப்படி ஒருத்தருக்கு சமாதி வைத்து அங்க நிலைப்படுவதற்கு வேலை இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஆனா அந்த புதைக்கப்பட்ட உடலானது மண்ணோடு மண்ணாக மக்கி போவதற்கும் எலும்புகள் அங்கே டிஸ்போசல் ஆகிறதுக்கும் இட் வில் டேக் சம் டைம், வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். ஆனால் ஒரு உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்னே அந்த உயிரானது அந்த உடல் சார்ந்த பகுதியில அந்த அலைவேகம், ரேட்டேனிங் வேவ்ஸ், ஆவி என்று சொல்லி அது அங்கே நிலை பெறும் என்பதையும் நாம் அறிந்திருக்கிற காரணத்தினாலே, அன்புள்ளங்களே, இந்த ஒரு அழுத்த அலைகள் நிலை பெறுவதனாலே தான் சமாதி வைப்பதை காட்டிலும் எரித்து முற்றிலுமாக அதனை டிஸ்போஸ் பண்ணிடுறதுங்கிறது காற்றினுடைய அம்சம் காற்றோடு, வெப்பத்தினுடைய அம்சம் வெப்பத்தோடு, நீரினுடைய அம்சம் ஆற்றிலோ கடல்லையோ கலந்து நீரினோடு நெருப்போடும் கலந்து விடுகிற ஒரு பண்பு சிறப்பானது என்று முடிவாக கொள்ளலாம். ஆனால் யாருக்கு சமாதி வைக்க வேண்டும்? இப்ப நாம் அறிவோம் 11 சித்தர்கள். அவர்கள எந்தெந்த ஊர்கள்ல அடங்கி இருக்காங்கன்றது லிஸ்ட் நமக்கு தெரியும். இறந்தவர்களை வைத்து ஏன் அதன் மீது ஆலயங்களை வைத்தார்கள் என்று சொன்னார். அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்கள் இந்த உலகம் உய்ய வேண்டும் என்ற உணர்வோடு, உலகத்து மக்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, சங்கல்பம், வாழ்த்துதல்கள். நம்ம துரிய தவம் கொடுக்கும் போது கூட என்ன சொல்லுவோம், நீங்கள் இன்று முதல் நீங்கள் பார்க்கின்ற பார்வையும் பொருள்களும் மக்களும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப நீங்கள் உங்களுடைய பார்வையிலே தூய்மை நிலைப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் வாழுகின்ற இடத்துல, இன்னும் குறிப்பாக வாசியோகம் போன்ற பயிற்சிகள் செய்கின்றவர்களை யோகியர் என்று சொல்லுவோம் இல்லையா? யோகம் செய்கிறவர்கள் யோகியர் என்று சொல்லுவோம். யோகம் என்பது நம்முடைய கலாச்சாரத்துடைய மிகப்பெரிய ஆழமான சிறப்பான ஒரு பண்பு என்பதை அறியும். அப்படி யோகம் செய்கிற போது என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தான். யோகம் செய்தால் அவர்களுக்கு உண்ணாக்கிற்கு ஒரு அங்கலம் மேலே அமிர்ததாரை ஒழுக்கு ஏற்படுகிறது என்று அறியப்படுகிறோம்னு தான் சொன்னேன். ஆனா யாரெல்லாம் முறையாக குரு மூலமாக தீட்சை பெற்று குரு மத்தியிலும் பின்னர் துரியத்திலையும் அந்த உணர்வை நிலைப்படுத்தி பழகினார்களோ, அப்ப த கண்டினியூஸ் வித்தவுட் எனி பிரேக், அந்த தவத்திலே தியானத்திலே, நம்ம தாரணை தியானம்னு சொல்றோம்ல துரியத்துல, தாரணைனா விட்டு போகாம, த கண்டினியூஸ். அப்படி தியானத்துல நின்று போனவர்களுக்கு பாருங்கள், நீங்கள் நல்ல தவ பயிற்சி மேற்கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் எண்ணுகின்ற ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறது தானா கூடி வரும், தானா நல்லது நடக்கும். அதுதான் ஒரு பெரிய தனிச்சிறப்பு. அப்ப நன்மை நடக்க வேண்டும் என்று நீங்கள் சங்கல்பம் செய்கிறீர்கள். அந்த நன்மை நடைபெறுவதற்காக உள்ள வில் பவர் அந்த சங்கல்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்ப ஒரு மகான் வாழ்ந்திருக்கிறார். அவர் வாழுகின்ற போது அவர் இந்த உடல் பாருங்க, பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் 3 இருக்கு பார்த்தோம் இல்லையா?
அப்ப அந்த நுண்ணுடலை தான் நாம இங்க உயிர் என்று சொல்லுகிறோம். இது உடம்பிலிருந்து ஒரு அடி அளவுக்கோ உடம்பிலிருந்து 3 அடி அளவுக்கோ நம்மை சுற்றி அந்த காந்த உடல் என்று சொல்லக்கூடியது உண்டு என்பதையும் நாம் அறிய முடிகிறது. அதனால்தான் பிரணவ தேகம் என்று சொல்வார்கள். என்ன பிரணவ தேகம், காந்த உடல். ஏன்னா ஓம் என்ற பிரணவத்தை உச்சரிக்கிற போது இங்க வைப்ரேஷன் கிடைக்குதா இல்லையா? அப்போ உயிரெழுத்துக்களுக்கு உயிரை இயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று அறிகிறோம். அந்த வகையில அதை ஒரு சித்தர் பாடல்கள்ல கூட வரும். கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில் உண்ணாக்கு மேலேறி 9 மெத்த உண்டு என்று பாடுகிறார்கள். அப்ப அந்த உண்ணாக்கு மேலேறி அது காதோர முனைகளுக்கு இடையே ஆகினை மற்றும் பிடரிக்கண்ணுக்கு இடையே ஒரு மானசீக கோடு போடும்போது அது உள்நாக்கிற்கு ஒரு அங்குலம் மேலே அந்த அமிர்ததாரை ஒழுக்கு என்று ஒன்று நிலைப்படுகிறது. அந்த அமிர்ததாரை ஒழுக்கு என்ற ஒரு நிலை பெற முடியும் என்பதைத்தான் தேவர்கள் அமிர்தம் உண்டவர்கள் என்று சொல்லுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு தேவர்களுக்கு மரணமே கிடையாது அப்படிங்கிற. எனவே யார் ஒருவர் தன்னுடைய உள்நாக்கிற்கு ஒரு அங்குலம் மேல அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆக்னேயில பெட்ரூட்டரி கிளாண்ட் இருக்கு, துரியத்துல பினியல் கிளாண்டை குறிக்கிறது. அந்த பினியல் கிளாண்டு இயக்கம் பெற்றுவிட்டால் இந்த பினியல் கிளாண்டுங்கிறத சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, மூளையினுடைய மைய பகுதியில ஒரு மஞ்சள் நிறத்துக்கு ஒரு சுரப்பியே இல்லை, அங்க ஃப்ளூயிடு மட்டும் இருக்கு. ஜஸ்ட் அ ஃப்ளூயிட் தட்ஸ் ஆல்ன்றாங்க. ஆராய்ச்சிக்காக அதை பிரித்து பார்க்கும்போது அது மறைந்து விடுகிறதா. அப்ப எவ்வளவு நுட்பமான ஒன்று பாருங்க. அது மெலோட்டனின் என்ற திரவம் வெளிப்படுகிறது. இந்த மெலோட்டனின் என்ற திரவம் வயதாவதன் காரணியை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, இன்னும் பல டீப் இம்பாக்ட்ஸை உடம்புக்கு செய்து அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள், விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்ட ஒரு பேருண்மை அது. ஆகையினாலதான் இப்ப என்னன்னு கேட்டா, யோகியர்கள் அந்த அமிர்ததாரை ஒழுக்கு என்று சொல்லக்கூடிய உண்ணாக்கிற்கு ஒரு அங்குலம் மேலே உணர்வு பெற்றவர்களாக அமைகிறார்கள் என்பது. இதை நீங்கள் சித்தவேதம் என்று சிவானந்த பரமஹம்சர் என்று பழனியில இருந்தார், வடகரையில சமாதி அமைத்திருக்கிறார்கள் கேரளாவில். அவர் வாசியோகம் என்ற பயிற்சியை எடுத்து சொல்லி இருக்கிறார். அதுல உள்நடத்துகின்ற அந்த மூச்சானது நீண்டதாக இல்லாமல் நெடியதாக இல்லாமல் சுருங்கி இந்த ஆகினைக்கும் துரியத்துக்கும் இடையில இயங்கும் என்று சொல்லப்படுகிறது. அதுலேயே அங்குஷ்ட பிரமாணம் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல அங்குஷ்டம்னா கட்டவிரல் அளவு, அவங்க கட்டவிரல் அளவுக்கு வச்சு பாருங்க. அப்ப இந்த புருவமத்திக்கும் அந்த துரியத்துக்கும் இடையில மூச்சு மெலிதாக உள்ளுக்குள்ளேயே ஓடுறது தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கும், சுருங்கி இருக்கும். மூச்சு வெளியில நசிப்பித்து போகாமல் என்று சொல்வார்கள். வீணா போகிறது எனர்ஜி. அப்படி இல்லாம அந்த உணர்வு, அது வேற ஒண்ணும் இல்லை. நாம் அறிவோம், துரியம் பயின்று இருக்கிறோம் இல்லையா? அப்ப நீங்காத விழிப்புணர்வு, எப்போதும் துரியத்தில் இருத்தல்னு ஒண்ணு நான் சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? அப்ப எப்போதும் அந்த துரிய நிதானம் விடாதிருத்தல் என்பது எப்படி காதி விளையாடி எருகை வீசி வரும் தாதிமனம் நீர்க்குடத்தை தான் என்று சொன்னார்களோ, அதுபோல அந்த உச்சியிலே அந்த உணர்வு மாறாத நிலையான ஒரு ரிதாமிக் ஃபீலிங் ஏற்பட்டு விட்டால் அதைத்தான் இனிய அமிர்ததாரை ஒழுக்கு, அமிர்தம் உண்டவர்கள் என்று சொல்லப்படுவது உண்டு. வேற ஒண்ணு இல்லை. அதுதான் அந்த பாட்டுல சொல்றாங்க. கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில் உண்ணாக்கு மேலேறி 9 மெத்த உண்டு, உண்ணாக்கு மேலேறி 9 கண்டவருக்கு காரணங்கள் மெத்த உண்டு என்று பாடப்படுகிறது. அப்படி அமிர்தம் உண்டவர்களாக நாம் மாறுவதற்கு யோகம் உதவுகிறது. யோகத்துக்கும் அந்த பின்னல் கிளாண்டுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே நாம் ஜீவன் முக்தர்கள் என்று யாரை சொல்லுகிறோம் என்று சொன்னால், வாழும்போதே எனக்கு அந்த உள்ளுக்குள்ளே ஒரு நிலையான அமைதி கிடைத்து விட்டது, எனக்கு எதுவும் இழப்பாக நான் உணரவில்லை. நல்லா கவனிக்கணும், நான் எதையும் இழந்ததாக உணரவில்லை, எனக்கு எதுவும் கிடைச்சதுக்காகவும் மகிழவில்லை. ஆனா அந்த உள்ள சமநிலையில நான் இருக்க முடிகிறது என்று யார் இருக்கிறார்களோ, வேற ஒன்றும்
அவங்க தான் ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லக்கூடிய. ஏன்னா வாழும் போதே முழுமை பெற்றவர்கள். அப்ப எனக்கு தேர் இஸ் நோ டிமாண்ட்ஸ்ன்னு அர்த்தம். தேர் இஸ் நோ டிமாண்ட்ஸ். எனக்கு இன்னும் அது கொஞ்சம் ஒரு ஆசை இருக்கு, இது கொஞ்சம் ஒரு ஆசை இருக்குன்னா, அந்த நிறைவேறாத ஆசைகளின் கூட்டம்னு தானே போன தலைப்புல நாம பார்த்தோம். வேவ்ஸ்னா அதுதான் ஆவி பேய் பிசாசுங்கிற விஷயத்தை பற்றி நாம் சிந்தித்தோம். அப்படி ஆகையினாலே தான் வாசியோகம் பயிற்சி எடுத்தவர்களுக்கு கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அந்த பயிற்சி பெற்று வாசியோகம் பண்ணவங்களுக்கு அங்க உள்ளேயே நின்று போயிருக்கும் அந்த உணர்வு. அது பயிற்சியில மூச்சு வெளியில போறது இல்லைங்கிறதுனால அவங்கள சமாதி தான் வைப்பாங்க. எரியூட்டு செய்யக்கூடாதுன்னு நிபந்தனை உண்டு. புரியுதுங்களா? அதை நீங்க தெரிந்து கொள்ளணும். இப்ப நம்ம பழனியில போகர் பெருமானை அறிவோம். சித்த பெருமக்கள்ல சிறப்பான போகர் அந்த உள்பிரகாரத்துல ஒரு மூலையில போகர் சமாதின்னு போடப்பட்டிருக்கு. ஆனா அது ஒன்லி ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆஃப் தி கேவ் தான். அந்த குகை எங்க போகுது? மூலஸ்தானத்துக்கு போகுது. அப்ப மூலஸ்தானத்துக்கு கீழே முருகன் இன்னைக்கு விளங்குற இடம் என்ன? போகர் தான் விளங்குகிறார், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப சித்தர்கள் தான் இந்த இடத்துல என்றைக்கும் உள்ள அளவுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால், உடம்பால் அழியில் உயிரால் அழிவர் திடம்பட வைஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று திருமூலர் சொன்னது போல உடம்புக்குள்ளே உத்தமனை காண் என்று சொன்னார்கள் பெரியவர்கள். அப்படி இந்த உடம்பு என்று சொல்லக்கூடியது இறந்து விட்டால் அழுகி போகும், பஞ்சபூதங்கள் பிரிந்து போகும், அது டிஸ்போஸ் ஆகிடும், அங்க ஒன்றும் மிச்சம் இருக்காது. இப்போ அதை பக்குவப்படுத்தி நிலைப்படுத்தணும்னு நினைச்சாங்க. எகிப்து போன்ற நாடுகள்ல அந்த மன்னர் உள்ளிட்ட அது மம்மீஸ்ன்னு சொல்லி பதப்படுத்தி பக்குவப்படுத்தி வைக்கிற கலையை தெரிஞ்சிருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு உள்ளங்களே, வாசியோகம் எடுத்தவர்களுக்கு அந்த உடல் அழிந்துபடுவதில்லை என்று கண்டார்கள். ஆகையினாலே தான் அவர்களை எரியூட்டுவது தவறு, மரபு இல்லை என்று மறுத்திருக்கிறார்கள். எனவே யோகம் செய்தவர்களுக்கு, அந்த அமிர்ததாரை ஒழுக்கு பெற்றவர்களுக்கு உயிரானது உடலை விட்டு நீங்கி விடாமல் இருப்பு கண்டுவிடும். இருப்பு காண்கிற போது என்னன்னா உடம்பு பதப்பட்டு விடுகிறது. அதுக்கான எந்த கெமிக்கலுமே தேவையில்லை. இப்ப ஸ்ரீரங்கம் கோயில்ல ராமானுஜருடைய உடல் இன்றைக்கும் அப்படியே வச்சிருக்கு. ஆனா எகிப்துல மம்மீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்குரிய ரசாயனங்களை பூசி துணியை சுத்தி மம்மீஸ் நீங்க அறிஞ்சிருப்பீங்க, பிரமிடுகள்ல பக்குவப்படுத்தி பதப்படுத்தி வச்சிருக்காங்க, ரீட்டைன் பண்ணி வச்சிருக்கிறது அந்த இடம். ஆனால் அதையும் கடந்து ராமானுஜர்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு அப்படியே தான் இருக்கு. மேல காப்பு சாத்துறதுன்னு பூச்சி மட்டும் இப்பவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, வேற ஒன்றுமே இல்லை. அது இந்த குங்குமப்பூ போன்ற விஷயங்களை அரைத்து பூசி வைக்கிறார், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஒருவர் அந்த அமிர்ததாரை ஒழுக்கு பெற்று அவருடைய உயிரானது அந்த உள்நாக்கிற்கு வரங்களும் மேல அங்கேயே மூளையினுடைய மைய பகுதியில ஒடுங்கி அமைந்து விடுமானால் உடம்பும் கெட்டு போகாத அளவுக்கு அவர்களுக்கு ஆற்றல் கிடைக்கின்றது. இப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுவோம். ஒருத்தரை சாமியார்னு சொல்லி புதைக்கிறோம், அவருடைய உடம்பு உள்ளுக்குள்ள அழுகி போச்சு இல்லைங்கிறது யாருக்கு தெரியும்? முடியாது. அதே போல இப்ப இந்த இடத்துல ரமணரை பற்றி மதிப்படுகிறோம். போது அவர் உடம்பில் அவர் தேகத்தை விட்டார் என்கிறது. அப்ப அந்த ஒரு சொன்னா அழித்தான் போகும். ஆனா கூட்டம் பெற்ற அந்த அது ஜீவன் இருக்கு பாருங்க, என் போல இறுகி போல இதுல
என்பது சிறு அறிந்த இந்த யோகாவில் அந்த ஸ்டேட் அடைஞ்சிருக்காங்களாங்கிறத உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுரு. நான் அவர் அடைஞ்சாரு இவர் அடையலைன்னு அங்கே நான் ஒன்றும் வாதத்துக்கோ விவாதத்துக்கோ அதை கருப்பொருளாக ஆக்க வேண்டாம். ஏன்னா நான் பார்க்க ஒரு நிர்வாண சாமிம்பாங்க, இல்லைன்னா சாக்கட சாமிம்பாங்க, இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு சாமியார்னு பேரை சொல்லி அவர் இறந்து போன பின்ன அதை புதைச்சி வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஜீவ சமாதி அப்படிம்பாங்க. ஆனா அந்த சமாதியிலே உயிரானது உடலிலே இருப்பு கட்டப்பட்டு இருக்கிறதா என்பது அறியப்பட்டால்தான் அதை ஜீவ சமாதி என்று நாம் அழைக்க முடியும். ஆனால் சித்தவர் மக்கள் இல்லையா, 15 சித்தர்களை அமைத்தது அது ஜீவ சமாதி தான் என்பதில் நமக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இருக்க முடியாது. அப்ப இந்த எது ஜீவ சமாதி எது ஜீவ சமாதி இல்லைன்னு ஐடென்டிஃபிகேஷனுக்கு பேசக்கூடிய விஷயம் இல்லைன்னா கூட நாம அந்த உடலிலேயே உயிரை இருப்பு கட்ட அறிந்தவர்களுடைய சமாதியை வணங்கும் போது மட்டுமே அங்கிருந்து நாம நல்ல அலைவேகங்களை பெற முடியும். அதனால்தான் ஜீவன்முக்தர்களுடைய சமாதிகளை இப்ப சதாசிவ பிரம்மேந்திராள் என்று கரூர் பக்கத்துல நெரூர்ல இருக்கு, ரமணருடைய சமாதி திருவண்ணாமலையில் இருக்கு. இந்த மாதிரி மகான்கள் உணர்வு பெற்றவர்கள் என்பது தெளிவா தெரிஞ்சு அந்த சமாதிகளுக்கு சென்று வணங்குகிற போது அவர்கள் அங்கே அலைவேகமாக இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் உணர்த்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நீங்குவதில்லை என்ற நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனா இந்த மரணங்கள் எரியூட்டுதல் சிறப்புன்னு சொன்னேன் இல்லையா, புதைக்கிறது சிறப்பா எரியூட்டுறது சிறப்பான்னா இந்த ஜென்மம் எல்லாம் வாழும்போதே ஒண்ணுமே பண்ணல, ஏதோ பூமிக்கு பாரமா வாழ்ந்தது போய் சேர்ந்துருச்சு. அப்ப இதை என்ன பண்ணலாம், மிச்சம் அங்க அதுக்கு ஒரு இடம் பிடிச்சு அதுக்கு ஒரு சமாதி கட்டி அதுக்கு ஒரு இடத்த ஆக்குபேஷன் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. என்ன பண்ணிடலாம், எரியூட்டு பண்ணி கையோட அடுத்த நாளே ஆத்துலயே கடல்லயே கரைச்சிட்டு டிஸ்போஸ் பண்ணி பால் தறி எல்லாம் முடிச்சிடலாம். அப்ப அதுதான் சிறப்பு. ஆனா அலை மன்றத்தை பத்தி நாம் சிலது கேள்விப்பட்டோம். என்ன அப்படின்னு சரி அப்படி ஒன்றும் இல்லையா, பயப்படுறதுக்கு இல்லையான்னு மீண்டும் தன்வயத்துக்கு வருது. இப்ப அதிர்வலைகளாக வெளியே மீண்டும் தன்வயத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஜீவகாந்த இழப்பு இருக்கத்தானே செய்யும், அதுதான் புரிஞ்சு. அதே போல நேற்று ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அதிர்ச்சி, அப்ப அந்த என்ன ஆகுது, உடம்புல இனிமேல் இருக்க முடியாத அளவுக்கு ரத்த பெருக்கு போயிடுச்சு, அதிர்ச்சி. அப்ப உடம்புல இருந்து மெல்ல பிரிகிற போது அது 50%, இன்னும் 51% வெளியே வந்தாச்சுன்னு உடம்புல இல்லை. ஆனா அந்த உணர்வு இருக்கும், உடல்ல கருவிகள் தேவையில்லை, உணர்வு இருக்கும். அதை தைஜ உடல் என்று சொல்லுவார். அது ஆகம் சொல்லப்பட்டிருக்கு, தைஜ உடல் என்று சொல்லு, அதை ஒளி உடல் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கு. அப்ப அந்த வெளியில அந்த கணங்கள்ல அதிர்ச்சியில தானே வெளியே வந்திருக்கு. அப்ப இங்க அதை தரிக்க முடியல, நிலை பெற முடியல. ஆனா ஒரு அவசர சிகிச்சைன்னு செய்வாங்க பார்த்திருப்பீங்கல்ல, இங்க மார்பிளை அமர்த்தி கொடுத்து ஆர்டிபிஷியல் பிரீத்திங் பண்ணும்போது மீண்டும் அந்த 51%ல இங்க 51%-ஆ மாறிவிட வாய்ப்பு இருக்கு. அது போலத்தான் மரண பரியந்தம் உயிரானது
உடலை விட்டு அதிர்வலைகளாக நீங்கி வெளியேறிய போது ஏற்பட்ட அதிர்வையும் அந்த நிகழ்வையும் சுற்றி நடக்கிறதையும் உணர முடியும். புரியுதுங்களா? அப்ப உணர முடியும் கண்ட போது அந்த உணர்ந்த பண்ணது இந்த 51% வெளியே போச்சு. போனது திரும்புறது. ஆனா 51 வெளியே போச்சு. இங்க ஒரு உதாரணம், ஐயோ செத்து போட்டீங்களா, சுத்தி இருக்கிற அந்த பிணத்தை இது முட்டி மோதி அழுத்திருப்போம். அப்ப என்ன ஆயிடுது, இங்கே அது ஒரு ஆர்டிபிஷியல் பிரீத்திங்காக இல்லையா? இந்த அழுகிற வீடுகள்ல கூட மார்பில் அடித்து கொண்டு அழுவார்கள். கிராமங்கள்ல பார்த்துருப்பீங்க. அது என்ன, இவங்களுக்கே சோகத்துல மூச்சு சொல்லி போயிருக்கும். அப்ப அந்த மாதிரி செய்யற போது இவங்களுக்கு பேத்திக்கு நல்லா கிடைக்குது. அது கொஞ்சம் ஒப்பாரி கிராமங்களே ஒப்பாரி பார்த்துருக்கான். அந்த 51% ஆயிடுச்சுன்னு வைங்க, மீண்டும் உள்ள வந்துடுறது. அப்ப அந்த நிகழ்வுல என்னன்னா, நான் பார்த்தேன், நான் நடுவுல கிடக்குறேன், என்ன சுத்தி எல்லாரும் அழுதாங்க. அவங்களும் அழாதீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கேட்கல. ஏன்னா இவருக்குதான் வாய் இல்லையே, கருவிகள் இயங்காது இல்லையா? அப்ப இந்த அந்த உயிரை அப்படி நான் எந்த அனுபவம் என்பது மீண்டும் அந்த விஷயங்கள் சொல்லியிருக்க சொல்லக்கூடிய என்பது அந்த ஒளி உணர்வு என்பது ஒரு போயிட்டாரு. இறந்து போன பின்னால அங்கே அது ரேடியனை அப்புறம் அமைதி சொல்லியிருக்கேன். அமக்கல பண்ணி இருக்கும். இத மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா மிக உயிர் கருவை தாய் சரியா? இப்ப இங்க ஒரு உயிர் அதிர்வலைகளாக பிரிந்திருக்கிறது, ரேடியேட்டிங் வேவ்ஸ். அங்க ஒரு உயிர், அந்த கருவுற்ற தாயானவள் ஒரு கொல்லவக்கம் போறதோ இல்லை அந்தி பொழுதுல வெளியில போறதோ மேற்கொள்ளுகிற போது பய உணர்வு ஏற்பட்டா என்ன ஆகும்னு நாம பார்த்திருக்கோம். அதிர்ச்சியா ஜீவகாந்தம் வெளியில வரும்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த பெண் என்ன பண்றாங்க, ஹா அப்படின்னு பயப்படுறாங்க. அப்படி ஆறு அதிர்வலைகளா பயப்படும் போது உடம்புல சூட்சும தேகம் வெளிப்படுதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்படி அதிர்வலையா வெளியே போன பின்னால அந்த அலை, அந்த ஃப்ரீக்குவன்சியும் அங்க ஒரு உயிர் இறந்து படுகிறார் இல்லையா? அது எங்கேயோ எவ்வளவு தூரத்துல வேணாலும் இருக்கலாம். இந்த இறந்து படுகிற நபர் அவர் அதிர்வலைகளாக வெளியே வந்து மீண்டும் உடல்ல சேர முடியலையேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பீயிங் ஸ்டேட் ஆஃப் வேவ் லெங்த். இப்ப இந்த வேவ் லெங்த் தான் அந்த பெண் பயந்த வேவ் லெங்த் ஒத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளவு தூரமா இருந்தாலும்
இந்த உயிர் அங்க ரீபோசஸ் ஆயிக்கும், அந்த கருவுல போய் சேர்ந்துக்கும். அந்த தாயினுடைய கர்ப்பப்பையில இருக்கிற உயிரோடு போய் அவங்க பயம் கண்டது சமாதானத்துக்கு வந்துட்டா கூட இந்த அதிர்வு அங்க போய் சேர்ந்துடும். அப்ப அதுக்கு பேர் தான் சோல் அட்டாச்மெண்ட்னு பேர். ஆனா அப்படி ஒரு உயிரானது தன்னுடைய உயிரை காட்டிலும் வெளியிலிருந்து அதிர்வலைகளாக இன்னொரு உயிர் அந்த உடம்புலயே அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னே வச்சுக்கோங்க. அந்த குழந்தை என்னன்னா வளரும், வெளிப்படுத்துற திறமை ஒரு 5 வயசு எக்ஸ்பிரஸ் பண்ற அளவுக்கு வாயை திறந்து சொல்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா அந்த பெண்ணோ அந்த குழந்தையோ சொல்லுது, நான் இந்த ஊர்ல இந்த தெருவுல இப்படி நம்பரு இப்படி அடையாளம் உள்ள வீட்டுல இப்படி ஒரு வாழ்க்கை துணைவருக்கு நான் வாழ்ந்தேன், எனக்கு என்னென்ன குழந்தைங்க டீட்டெயிலாம் இந்த குழந்தை சொல்லுது. சரின்னு இந்த குழந்தைய கூட்டு போய் அந்த ஊர்ல போய் அந்த தெருவை கண்டுபிடிச்சு இதை விசாரிச்சு அப்படியான்னு கேட்டா ஆமாங்கிறாங்க. அப்ப இந்த குழந்தை சொல்றதெல்லாம் உண்மையாகவே இருக்கிறது. எப்படி என்று கேட்டா அந்த அதிர்வுகள் அங்க போய் அட்டாச் ஆனதுனால, வேற ஒண்ணு. ஆனா இப்ப ஒரு உயிர் இங்க இயல்பான உயிர் இருக்கு, இது கூட அட்டாச்சு சோல் இருக்குன்னா கொஞ்சம் காலத்துக்கு அந்த அழுத்த அதிர்வு இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், தானா அது டிமைஸ் ஆயிடும். உதாரணமா இந்த குழந்தைய கொண்டு போய் அந்த வீட்டுல காட்டி இதுதானே வாழ்க்கை துணைவர். இப்ப இறந்து போனது ஆடவராக இருந்தா அவர்கிட்ட போய் வீட்டுல போய் பேர பிள்ளைகள்லாம் பார்த்துட்டாரு என்ற ஒரு திருப்தி வந்துருச்சு இந்த குழந்தைக்கு. இப்ப இந்த சோல் என்ன ஆயிடும், சமாதானம் ஆயிக்கும். அப்ப இந்த உடலை விட்டு அட்டாச்சு சோல் பிரிந்து விடுவது அதுதான் இயல்பு, சரியானது. ஆனா எந்த ஒரு உடலுக்குள்ள அட்டாச்சு சோல் மீண்டும் ரெண்டுமாவே இருக்கு, அது பெரியல சமன் ஆகல அப்படின்னா அது இடைஞ்சல் தான். அப்ப ஒரு உடம்புக்குள்ள 2 உயிர் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இப்ப இததான் இறந்தவர் முற்பிறவி நினைவு கூறுதல் என்று நான் என்னுடைய புத்தகத்துல அதை பற்றி, பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை புத்தகத்துல அதை பற்றி நான் விளக்கியிருக்கேன், நீங்க படிச்சிருப்பீங்க. அதனுடைய தலைப்புகளை தான் இப்ப தொடர்ந்து பார்க்கிறோம். இப்ப அடுத்த வாரமும் இதே தலைப்பை தொடர்ந்து நாம சிந்திக்க போறோம். புரியுதா? ஆகையினாலே அன்புள்ளங்களே, ஒருவர் மரணத்தை சந்திக்கின்ற போது அதனால்தான் இறை உணர்வுல மனம் வைத்து அமைதியா பிரியணும்னு சொன்னது. அப்ப அதிர்வலைகள் என்பதுதான் வம்பு ஒண்ணு. 2வது உடலிலேயே உயிரை சோர விட்டு கொள்ளுதல் என்பது சித்தர்கள் அறிந்தார்கள். அப்ப அந்த உடல் இருப்பு கட்டினாலும் சமாதி வைத்தாலும் உள்ளுக்குள்ள கெட்டு போகாது. புரியுதுங்களா? அப்ப அந்த இருப்பு கட்டப்பட்டா சோர விட்டு கொண்டா அந்த உடல்ல இருந்து உயிர் வெளியே போறதில்லை. இந்த சமாதியைத்தான் நாம் ஜீவ சமாதிகள் என்று மகான்களையும் சித்தர்களையும் நாம் வணங்குகிறோம். அது சரியானதுதான். ஆனால் எல்லாரையுமே போய் சமாதி வச்சு இருப்பு கட்டுறதுக்கு வேலை இருக்கான்னு கேட்டா இல்லை. மற்ற டிக்கெட் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா போச்சா மிச்சம் அங்க இன்னும் சமாதி வச்சு அங்க அது இன்னும் கொஞ்சம் கடந்துகிட்டு இருக்க வேண்டாம். அதனால குயிக் டிஸ்போசலே சிறப்பு என்று கூறி நல்லவங்க பெரியவங்க மகான்கள் என்றைக்கும் இருக்கிறார்கள். உலகம் உய்ய வேண்டும் என்று எண்ணியிருக்கிறார்கள். அவர்களுடைய அலைவேகம் மேல் மட்டத்தில் இருந்து இந்த உலகம் உய்வதற்காக எப்போதும் வாழ்த்து கொண்டே இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். அப்ப வேண்டாத அலைவேகங்கள் உலகளாவிய மட்டத்துல நிறைய இருக்கு. நாசமா போகட்டும், கெட்டு போகட்டும், திட்டினவங்க, சபிச்சவங்க, மண்ணவாரி தூத்துனவங்க, இந்த மாதிரி வேண்டாத அலைவேகங்கள் உலகளாவிய இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நல்லோருடைய அலைவேகங்கள் உயர்மட்ட அளவிலே என்றைக்கும் காத்துக்கும். இதெல்லாம் சீக்கிரம் டிஸ்போஸ் ஆகிடும். ஆனா அது என்னைக்கும் இருந்து கொண்டிருக்கும். அதனால்தான் எங்க பாட்டியின் இடத்துல சொல்லுவாங்க, நீ ஒன்றும் தேட வேண்டாமப்பா அப்படிம்பாங்க. நீ ஒன்றும் பெரிய நல்ல உன்னதமான விஷயங்களை தேட வேண்டாம், நீ நல்ல பாத்திரமாக இருப்போதும். பாலை வாங்குறதுன்னா அந்த பாத்திரம் கரை இல்லாம, ஒரு புளிப்பு இல்லாம, ஒரு அழுக்கு இல்லாம சுத்தமான பாத்திரமா இருந்தா இந்த பால் அதுல ஊற்றப்படும் போது கெட்டு போறதில்லை. அதுபோல நீ சுத்தமான பாத்திரமாக இருந்தால் மகான்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் ஒரு நல்ல சொல் கிடைக்காதா, நாம நினைச்ச விஷயமெல்லாம் இவன் மூலமா சாதிச்சுக்க மாட்டோமான்னு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால நாம என்ன ஆகணும், நாம் நல்ல ஒரு சுத்தாத்மாவாக நாம அமைத்து கொள்ளுகிற போது நமக்குள்ளே பல மகான்களும்
சித்தர்களும் யோகியர்களும் உள்ளே வந்து வேண்டிய விஷயங்களை கொடுத்து நாம் திகழ முடியும். ஏனென்றால் இப்ப நான் கூட வேற ஒண்ணுமே எடுத்துக்கல, ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், பலருக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்ப இந்த 40 வருஷமா 43 வருஷமா இதை நான் தொடர்ந்து முழுமையா என்னால செய்ய முடியுதுன்னா என்ன கூட கேட்பாங்க, நீங்க எப்படி சார் பேசுறீங்க இவ்வளவு விஷயங்கள் அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து எனக்கு இன்ட்யூஷனலா உள்ளுக்குள்ள வருது, நான் பேசுறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அப்ப அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீக்குவன்சி நில் ஸ்டேட்டுக்கு போயிட்டோம்னா எந்த ஒரு ஃப்ரீக்குவன்சியும் அங்கிருந்து வாங்கி ஈர்த்து நம்ம கொடுக்கறது. அதை மகரிஷி குறிப்பிடுகிறார்கள், ஏட்டினிலே கை எண்ணமோ அகண்டகாரம் எழுத்து தானே வரும் என்பது அதற்குரிய ஆதாரம் என்று கூறி, இந்த இனிய மாலை போதிலே எரிவூட்டுவதும் சமாதி அமைத்தலும், சமாதிங்கிறதுல செத்த பின்னால வெறும்னு புதைக்கிறதுங்கிறது இடத்தை அடைச்சிக்கிற விஷயம்தான். எரியூட்டுவதே சால சிறப்பு. ஆனால் அவர்கள் யோகம் செய்தவர்களாக, அந்த அமிர்ததாரை ஒழுக்கு பெற்றவர்களாக இருந்தால் உடம்பிலிருந்து உயிர் பிரிவதில்லை, இருப்பு கட்டி இருக்கும். அப்போ அவங்கள சமாதி வைப்பதே சிறப்பு. அதற்கு எடுத்துக்காட்டு கூட சித்த வித்தியார்த்திகள் என்று சொல்லக்கூடிய வாசியோகம் எடுத்தவர்கள் சமாதி வைக்கப்படுவதுதான் மரபாக இருக்கிறது என்று கூறி, இந்த தலைப்பு இன்றைக்கு உங்களுக்கு போதிய விளக்கம் கிடைத்திருக்கும். உங்களுக்கு ஏதேனும் விளக்கங்களும் ஐயமும் இன்னும் பாக்கி இருந்தா கூட நீங்க தொடர்ந்து கேள்வி நேரத்தில் கேட்கலாம் என்று கூறி, இந்த இனிய மாலை போதிலே நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ அதை இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து மனதார வாழ்த்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்.